ஹாய்! இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன். நாளைக்கு தான் ஆஃபீஸ் போகணும். அதனால் இன்றைக்கி ரூமில் என்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷூட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப அவசரமாக பார்த்த ரூம் இது. அதனால் இந்த ரூம் எப்படி இருக்குன்றது கூட நான் முன்னாடி பார்க்கல. இங்கே ஸ்டே பண்ணும்போது தான் தெரியுது இங்கே இவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்றது. அப்புறம் ஹவுஸ் ஓனர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அவங்களும் க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரையும் நம்ம தப்பும் சொல்ல முடியல. ஏன்னா எல்லாமே வெளியூர்லேருந்து தங்கி வேலை செய்கிற பசங்க தான். ஷிஃப்ட்டு பேஸில் எல்லோரும் வேலைக்கு போகிறதுனால சரியாக எதையுமே மெயின்டைன் பண்ண முடியாமல் அப்படி இருக்கிறதுனால யாரையுமே நம்ம தப்பு சொல்ல முடியல. சரி, ஓகே. சரி, ஏதாச்சும் சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சமைக்கலான்னு பார்த்தேன். பேச்சுலர் ரூம்லாம் பெருசாக எந்த திங்ஸுமே இருக்காதுல்ல. சின்ன சின்ன பாத்திரம் தான் கையில் வச்சுருக்கேன். அதை வச்சு இன்றைக்கி லெமன் சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ரைஸ் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. சொந்த வீட்டில் இஷ்டம் போல் இருந்துட்டு இப்போ வெளியில் தங்கி இருக்கும்போது இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது வாடகை வீட்டில் இருக்கவங்களாம் எப்பிட்றா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, எல்லாத்தையும் நம்ம கடந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சமைச்சு முடிச்சுட்டு அப்புறமா தொட்டுக்கிறதுக்காக வத்தல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு இருந்தேன். பக்கத்தில் தான் இருக்குது கடை. அப்புறம் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு சூப்பராக லெமன் சாதமும் வத்தலும் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட்டு தான். சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு மறுபடியும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இப்படி தான் போயிட்டுருக்கு. என்னை நம்பி யாரும் ரூ. 100 கூட ஜிபே பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு 3,00,000 லோன் தரதா ஒரு ஃபேக் மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. உங்களுக்கும் இது போல் ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.